அது ஒரு விசித்திரமான காலை பொழுது. ஏமன் திசையிலிருந்து பட்டு போன்ற ஒரு மென்மையான காற்று வீசும். அந்த காற்று யாருடைய இதயத்தில் கடுகளவு ஈமான், இறை நம்பிக்கை இருந்தாலும் அவர்களை தொடும். அந்த கணமே உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அமைதியான முறையில் மரணத்தை தழுவுவார்கள். இப்போது பூமியில் அல்லாஹ் என்று சொல்ல ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டான். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை. புனித குரானின் எழுத்துக்கள் காகிதங்களிலிருந்து மறைந்துவிடும். பூமியில் எஞ்சியிருப்பவர்கள் மிக மோசமான மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் விலங்குகளைப் போல பகிரங்கமாக அத்துமீறல்களில் ஈடுபடுவார்கள். பூமியில் உள்ள கடைசி மூமினும் அந்த மென்மையான காற்றால் மரணித்த பிறகு உலகில் எஞ்சியிருப்பவர்கள் நன்னெறியற்ற மிக மோசமான மனிதர்கள் மட்டுமே. அவர்கள் எத்தனை காலம் இந்த நிலையில் இருப்பார்கள்? ஹதீஸ்களின் அடிப்படையில் முஸ்லிம்கள் இல்லாத அந்த இருண்ட உலகம் சுமார் 100 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த நூற்றாண்டில் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லக்கூட ஒரு நாவிருக்காது. பாவங்கள் அதன் உச்சத்தை எட்டும். விலங்குகள் நடுத்தெருவில் இணை சேருவதைப் போல மனிதர்கள் வெட்டமின்றி பகிரங்கமாக பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவார்கள். மது, கொலை, கொள்ளை என்பது அன்றாட நிகழ்வாக மாறும். நன்மை எது, தீமை எது என்று பிரித்தெறியும் அறிவு முற்றாக நீக்கப்படும். மக்கள் தங்கள் முன்னோர்கள் செய்த சிலை வழிபாட்டிற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் மீண்டும் திரும்புவார்கள். மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்கள் இல்லாத அந்த சூழலில் புனித காபாவிற்கு பாதுகாப்பிருக்காது. அபிசீனியாவைச் சேர்ந்த மெல்லிய கால்களை கொண்ட துஸ்ஸு வைக்கத்தைன் என்பவன் தனது கூட்டாளிகளுடன் வந்து புனித காபாவை சேதப்படுத்துவான். அதன் ஒவ்வொரு கல்லாக பெயர்த்து எடுத்து அதில் உள்ள புதையல்களை கொள்ளையடிப்பான். அதன் பிறகு காபா மீண்டும் ஒருபோதும் புதுப்பிக்கப்படாது. அந்த காலத்தில் ஹஜ்ஜோ உம்ராவோ நடக்காது. காபாவை சுற்றி தவாஃப் செய்ய ஒரு மனிதனும் இருக்க மாட்டான். புனித பூமி அதன் பொலிவை இழந்து காணப்படும். மனித இனம் அதன் மிக தாழ்ந்த நிலையை எட்டியிருக்கும். நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களின் மரணம் என்பது அல்லாஹ் அவர்கள் மீது காட்டும் ஒரு கருணையாகும். ஏனெனில் இந்த மகா பயங்கரமான பாவங்களையும் காபாவின் சிதைவையும் உலக அழிவின் கோரத்தையும் காணும் துரதிர்ஷ்டம் அவர்களுக்கு இருக்காது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. நாட்கள் நகரும். மனிதர்கள் தர்மம் செய்ய நினைத்தாலும் அதை வாங்க ஆள் இருக்காது. தீமைகள் உச்சத்தை எட்டும். அப்போதுதான் அந்த மகா பயங்கரமான நிகழ்வு நடக்கும். சூரியன் கிழக்கிற்கு பதிலாக மேற்கிலிருந்து உதிக்கும். தௌபாவின் வாசல் நிரந்தரமாக மூடப்படும். இறுதியாக இறைவனின் கட்டளை வரும். வானவர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எக்காலத்தை ஊதுவார். அந்த சத்தம் கேட்டவுடனே பூமியில் உள்ள அனைத்தும் சிதறி அழியும். மலைகள் பஞ்சு போல பறக்கும். கடல் கொதித்து பொங்கும். வானம் பிளந்து விழும். அனைத்து உயிர்களும் அழிந்து அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் நிலைத்திருக்காது. இதுவே இந்த உலக வாழ்வின் முடிவு. மீண்டும் ஒரு முறை எக்காலம் ஊதப்படும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதன் வரை அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அன்றுதான் நீதி விசாரணைக்கான நாள். மஹஷர் மைதானத்தில் நாம் அனைவரும் நம் செயல்களுக்காக பதில் சொல்ல வேண்டிய நாள்.